கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் மகனாகும் வாரம் வருவாய். உன் வீட்டு சின்ன கோயில் நீ கொஞ்சம் வண்ண கோயில் நான் தானே. நான் வயதில் வளர்ந்தால் கூட மடி ஊஞ்சல் வேண்டும் ஆட. 1 2 3 4 வேருக்கு நீரை விட்டாய் நீராய் கண்ணீரை விட்டாய் பூவாச்சு என் தோட்டமே. உன் பேரை சொல்லும் பிள்ளை போராடி வெல்லும் பிள்ளை பூமாலை என் தோளிலே. இளம் பிறை என்று இருந்தவன் என்னை முழு நிலவாணி வடிவமைத்தாய். பற்றாத கங்கை நதியா தேயாத மங்கை மதியா நீ வாழ்க. புது விடிய வேண்டும் எனக்கு எந்த நாளும் நீதான் கிழக்கு. நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே. தந்தை நீயே தோழன் நீயே தாலாட்டிடும் என் தோழி நீயே. ஏப்ரல் மே வெயிலும் நீயே ஜூன் ஜூலை தென்றலும் நீயே. I like you. செப்டம்பர் வான்மழை நீயே அக்டோபர் வாடையும் நீயே. I thank you. உன்னை போலும் தாய்தான் இருக்க என்ன வேண்டும் வாழ்வில் ஜெயிக்க. Slowly, slowly, slowly. Like your mom, Slowly, slowly, you are my only friend. slowly, slowly spreads the That's something like your mom. slowly, slowly spreads the I love you forever. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா? ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா? பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி நிலா வாங்கி தரே நாங்க சாதத்தை ஊட்டி நடந்து பழக சொன்னாங்களே நடவண்டி ஓட்டி மவராசா நீதான் நாங்க அம்பாரி ஆட்டி. ஒரே ஒரு ரைட் ஓகே. வணக்கம் அம்மா. சத்தமா கதைக்கணும். வணக்கம் வணக்கம். வணக்கம் அங்கிள். வணக்கம் வணக்கம். வணக்கம். ரைட் என்ன பேர் அங்களுக்கு? குமாரசாமி. அம்மாக்கு நாகேஸ்வரி. குமாரசாமி அண்ட் நாகேஸ்வரி. என்ன அப்ப ரெண்டு பேரும் சொல்லுங்க, எனக்கு என்ன விசேஷம் வீட்டுல? இன்றைக்கு அம்மாண்ட பிறந்த நாள். என்ன எத்தனாவது பிறந்த நாள்? இன்றைக்கு 63வது பிறந்த நாள். ரைட்டு. நான் அப்போ அதான் 63வது நம்பர்லாம் வச்சு ஒரு அழகான கேக் கொண்டு வந்து இருக்கிறோம். ஏன்னா சரி, அப்போ அங்கிள் சொல்லுங்க, பிறந்த நாள் மட்டுமா இன்றைக்கு? வேற ஏதாச்சும் விசேஷம்? ரெண்டு விசேஷமாம் இன்றைய வீட்டில் நாங்கள் கேள்விப்பட்டோம். பிறந்த நாள் மட்டும் இல்லையா, இன்னும் ஒரு விசேஷமாம். என்ன விசேஷம்?
கல்யாண நாளும் இன்றைக்கு. அப்பா அம்மாண்ட பிறந்த நாளை பார்த்து தான் கல்யாணம் நடந்திருக்கு அப்படியா? பிறந்த நாள் நாளத்தே கல்யாணத்தையும் கட்டியாச்சு. சரி, அப்ப காதல் கல்யாணமா இல்லாட்டிக்கு என்ன மாதிரி உங்கள்கிட்ட பேசி செஞ்சுதானே பிறந்த நாள் கல்யாணம் வந்துட்டு தானே? அவ பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான். அம்மாண்ட பிறந்த நாளண்டே திருமண நாளும் எல்லாருக்கும் இப்படி கிடைக்காது ஏன்னா, ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிறந்த நாள் நாளண்டே திருமண நாளையும் கொண்டாடலாம் வேணே. சரி, அதாச்சும் அம்மாண்ட இன்றைக்கு பிறந்த நாள் 63வது பிறந்த நாள் என்று சொல்லியும் இன்றைக்கு உங்களுடைய 46வது திருமண நாள் என்ன என்று சொல்லியும் ஒராக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். முதலாவது அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதோட உங்கள் 2 பேருக்குமே, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 2 பேருக்குமே இனிய 46வது திருமண நாள் நெல் வாழ்த்துக்கள் என்று வாழ்த்து தெரிவித்து ஒரு அழகான கேக் வந்திருக்குது. இந்த கேக் எல்லாத்தையும் இன்றைக்கு கட் பண்ணி பிறந்த நாளையும் திருமண நாளையும் சந்தோஷமா கொண்டாடட்டுமா என்ன என்று ஆசைப்பட்டு ஒரு ஆட்கள் இந்த மாதிரி கேக் அனுப்பி இருக்கணும். உங்கள்கிட்ட கொடுத்துட்டு தங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிட்டு வரட்டுமாம் என்று சொல்லி என ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும். அப்போ சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது? சந்தோஷமா? கேட்கலாம் மட்டும் இல்லாமா? சரி, அப்போ அதாச்சும் கேக் வந்திருக்குது. அதோட இன்னும் ஸ்பெஷலாக 2 பேருக்கும் வேறு வேறு கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. ஏன்னா என்னென்னு சொன்னால் இன்றைக்கு பிறந்த நாளோட சேர்ந்து திருமண நாள். அப்போ கட்டாயம் 2 பேருக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தி மகிழ்விச்சு பார்க்கணுமா என்று ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் மிக்கி மவுஸ் மினி மவுஸ் கிட்ட கொஞ்சம் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும். ரைட், அம்மா அந்த கிஃப்டை கொடுங்க. ரைட், ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல வெளியில் இருக்கணும். என்ன இருக்கு? உடுப்பு கிராக்கு. ஏன்னா அதாச்சும் இன்றைக்கு பிறந்த நாளாம்னு சொல்லி என்ன உடுப்பு வந்திருக்குது? சாரி வந்திருக்குது. பிறந்த நாளாம் திருமண நாளாம்னு சொல்லி சாரி வந்திருக்கு. அப்போ அங்கள்கிட்ட கிஃப்ட் இருக்க வாங்கி பாருங்க என்ன இருக்குன்னு பாப்போம். ரைட், அதையும் ஓப்பன் பண்ணுங்க. ரைட், அங்களுக்கு என்ன வந்திருக்குது? ஷர்ட்டும் சரமும் வந்திருக்கு. அப்போ திருமண நாளாம் புது உடுப்பெல்லாம் போட்டு சந்தோஷமா திருமண நாளையும் பிறந்த நாளையும் சந்தோஷமா கொண்டாடட்டுமாம் என்று என்ன சாரி வந்திருக்குது. அங்களுக்கு ஷர்ட் சரம் எல்லாம் வந்திருக்கு. பிடிச்சிருக்கு? அப்போ கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கு. கேக் வந்திருக்குது, ஏன்னா சாரி வந்திருக்கு, ஷர்ட் வந்திருக்கு. அப்போ 2 பேரையும் சந்தோஷமா பிறந்த நாளையும் திருமண நாளையும் சந்தோஷமா தங்கண்ட சார்பா கொண்டாடட்டுமாம் ஏன்னா என்று ஆசைப்பட்டு இப்படி கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா? அப்போ எதிர்பார்த்துருங்க இன்றைக்கு திருமண நாள் பிறந்த நாள் 2 ஒரே நாள் வந்திருக்குது. இப்படி கிஃப்ட் எல்லாம் பெருமன்ட்டு சந்தோஷம். எவ்வளோ சந்தோஷம்? நல்ல சந்தோஷம். ஏன்னா அதாச்சும் பிறந்த நாள்னு சொன்னா வளமையா வாழ்த்துக்கள் சொல்றது தானா. இந்த முறை பிறந்த நாள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும். ஏன்னு சொன்னா திருமண நாளும் பிறந்த நாளும் ஒரே நாள் ஆச்சு. அவ கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு தங்கண்ட வாழ்த்தை சொல்லணும் என்று ஆசைப்பட்டு மிக்கி மவுஸ் மினி மவுஸ் பொம்மைக்குட்டிகள்கிட்ட கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கணும். அப்படி அந்த கிஃப்டையும் வாங்குவோ. அதுக்குள்ள நிறைய சாக்லேட் இருக்குது. இன்னைக்கு சந்தோஷமா உங்களோட பிள்ளைகள், வீட்டுக்கார் பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் சாக்லேட் எல்லாம் கொடுத்து சந்தோஷமா கொண்டாடட்டுமா வேணே என்று வந்திருக்கு. ரைட், அப்படியே கடைசியா இன்னொரு கிஃப்ட் இருக்கு. அதை கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். சரி, அப்போ யார் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினு தெரியுமோ? யாரா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். மகனா இருப்பார். என்ன பேர் மகனுக்கு? குருபேரன். அம்மா என்ன சொல்றீங்க? யாரா இருக்கும்? குருபேரன் மகன் அனுப்பி இருப்பார். எங்க நிற்கிறார் அவர்? கனடாவில் இருக்கிறார். ஆனா கனடாவில் இருந்து வேற இல்லையே. மகன் கொடுக்கல, வேற ஒரு அகல் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். மகன் சார்பா இந்த கேக், சரம், சேட்டு, சாரி எல்லாத்தையும் அவையில கொடுத்து அவையில சந்தோஷப்படுத்தி என்ன வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ஆக்களை அனுப்பினவ. ஆனா மகன் அனுப்பியில. வேற யாரா இருக்கும்? இப்போ டப்புன்னு மகனை சொல்லி போட்டீங்க. இப்போ கொடுத்தாக்கள் கோவிக்க போயிங்க. நாங்கள் மிக்கி மவுஸ் மினி மவுஸ் எல்லாத்தையும் பிடிச்சு நல்ல கேக்கு என்ன இப்படி கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து விட இவையில் 2 பேரும் டப் பண்ணி மகனை சொல்லி போட்டின வேண்டி இப்போ கொடுத்தாக்கள் கோவிக்க போயிடும். கோவிச்சா பிரச்சனை இல்லையா? மகன் தான் ஆக்களை வச்சு கொடுத்துருப்பார். இல்லையே, மகன் கொடுக்கல. மகன் கொடுக்கல. உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி ஒரு ஆக்கள் இப்படி அனுப்பி இருக்கணும். இன்றைக்கு இந்த திருமண நாள் பிறந்த நாள். ஸோ இப்படி எல்லாம் போய் ஆக்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ஆக்களை அனுப்பினவ. ஆனா மகன் அனுப்பியில. ரொம்ப ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி ஒரு ஆக்களை அனுப்பினவ. யாரா இருக்கும்?
இப்ப திரும்ப திரும்ப மகனை சொல்றீங்க, இப்ப கொடுத்தாக்கள் கோவிக்க போயிடும் வேற. என்ன திரும்ப திரும்ப மகனை தான் சொல்றேன், மங்களை கணக்கே எடுக்கலன்னு சொல்லி. ஆனா சொன்னவ கொடுத்தாக்கள் கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா உடனும் எங்களை கெஸ் பண்ணி சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நேரம் எடுக்கும், இருந்தாலும் கேளுங்கோ, கட்டாயம் தங்களை சரியா கண்டுபிடிச்சு சொல்லுவீனாம் சொன்னவே. யாரா இருக்கும் கடைசியில சொல்லுவோம் யாரெல்லாம் இப்படி அனுப்பினது. குருபரன் தான் அனுப்பியிருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் அவரை தான் சொல்லுவோம். அப்படியா? இப்ப கடைசியில யார் அனுப்பினு சொல்லுவோம். அதுக்கு பிறகு நினைப்பீங்கள், அச்சோ நாங்கள் மாறி மகனை சொல்லி போட்டோமே என்று சொல்லி. சொல்லட்டுமா யார் கொடுத்தேன்? வேறொரு ஆள் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். ஓ வேறு யார் கொடுக்கறது? வேறு யாரும் இல்லையோ அப்படி அனுப்புறதுக்கு? சரி, அப்படியே பிறந்த நாளும் திருமண நாளும் சொல்லி எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம இன்றைக்கு மிச்சாக்களுக்கு தெரியாது என்ன இது ஏன. அவ சரி, இன்றைய பிறந்த நாளும் திருமண நாளும் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு நம்ம. அதாச்சும் இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கள் இன்னும் வாழ்த்து சொல்ல இல்லையா? இப்படி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பிட்டு தான் சொல்ல போறோம், வெயிட் பண்ணிக்கன்னு இருக்கணும். அப்ப யாரா இருக்கும் அப்படின்னா நாங்கள் சொல்லட்டுமோ? நாங்கள் சொன்னால் 2 பேருக்கும் குட்டியார் பனிஷ்மெண்ட் கொடுக்க வச்சிருந்தேன். நீங்கள் தங்களை கண்டுபிடிச்சி சரியா சொல்லாட்டிக்கு உங்கள் 2 பேருக்கும் குட்டியார் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டான்னு சொன்னேன். என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? அம்மா நல்லா பாட்டு படிப்பாவாம். நல்லா பாட்டு படிப்பாவாம். மாலை ஒரு பாட்டு ஒன்று படிக்க வச்சுட்டு யார் இந்த மாதிரி அனுப்பினு சொல்லட்டாம்னு சொல்லி இருக்கணும். என்ன செய்வோம்? அப்ப அங்கள் படிப்பாரோ? சரி, யாருன்னு பாப்போமா? சரி, உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. இந்த கிஃப்டை பார்த்தா பெரும்பாலும் தெரிஞ்சிடும் வேணா. ரைட், இது ஒரு ஓப்பன் பண்ணி பாருங்க பாப்போம். அப்ப அடுத்தது என்ன கிஃப்ட் வந்திருக்குது? என்ன கிஃப்ட் வந்திருக்கு? திருப்புங்க பாப்போம். மூண்டும் மகன் தான். அப்ப யார நிக்கிறது? அதுல இங்க நிக்கிறவ. ரைட், அதாச்சும் 3 மகன் மேட்ட போட்டோவும் போட்டு ஒரு அழகான ஃப்ரேம் வந்திருக்கா. அப்ப நடுவில் இருக்கிறது யார்? அப்ப நீங்க பிறந்த நாள் சொல்லி முன்னும் கேக் எல்லாம் வச்சு வெட்டுற மாதிரி ஒரு போட்டோ வந்துருக்கு. போட்டோ பிடிச்சிருக்கா? ஃப்ரேம் பிடிச்சிருக்கா? எவ்வளவு பிடிச்சிருக்கு? எல்லாரும் ஒன்றா அனுப்பிக்கிறீங்க, பிடிச்சிருக்கா? சரி, அப்ப என்ன சொல்லுங்க, அப்ப யார் அனுப்பி இருப்பினோம்? இவர் தான் அனுப்பி இருப்பார். அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களே. சரி, அப்ப யார் அனுப்பினு பாப்போமோ? சரி, அப்ப இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் அனுப்பினது யாருன்னு தெரிஞ்சா இன்றைக்கு அவைகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி சொல்லுவோம். அப்ப யாருன்னு சொல்லி பாப்போமோ? ரைட். ஏன்னா அதாச்சும் இன்றைக்கு உங்களுக்கு அம்மாண்ட 63வது பிறந்த நாள். என்ன அதே நேரம் 2 பேர்ட்டையும் 46வது திருமண நாளும் 2 ஒரே நாள் வந்திருக்கு. ஸோ இந்த கிஃப்டை அனுப்பினாக்களுக்கு பெரிய சந்தோஷமா. ஏன்னா இன்றைக்கு திருமண நாளும் பிறந்த நாளும் சொல்லி பெரிய சந்தோஷமாம். ஸோ அந்த சந்தோஷத்தை தாங்கள் உங்களோட சேர்ந்து கொண்டாடணும் என்று ஆசைப்பட்டு இந்த கிஃப்ட் அனுப்பினாக்களுக்கு உங்களையும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். நீங்கள் என்று சொன்னாலும் சரியான விருப்பமும் கூடவாம். ஏன்னா ஸோ உங்கள்ட இந்த சந்தோஷமான நாளை தாங்கள் சந்தோஷப்படுத்தணும், தங்களோட அன்பான வாழ்த்துக்களை இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணுமாம் என்று ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் கிஃப்ட் அனுப்பினது யாருன்னு சொன்னால், நீங்கள் திரும்ப 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 விட்டு கொடுக்காம சொன்ன மாதிரி உங்களுடைய அன்பான மகன் குருபெரன். ஏன்னா கனடாவில் நிற்கிறார் குருபெரன் ஃபேமிலி. அவருடைய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் இப்படி எல்லாம் இன்றைக்கு அனுப்பி இருக்கிறோம். உங்களை இன்றைக்கு தாங்கள் சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா. ஏன்னா ஏன்னு சொன்னால் அவையில் ரொம்ப தூரத்தில் இருக்கணுமா. உங்களை விட்டு தூரத்தில் இருந்தாலும் அவன் அன்பான வாழ்த்துக்கள் இன்றைக்கு உங்களுக்கு சேரணும். உங்கள் 2 பேரையுமே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் என்று ஆசைப்பட்டு இப்படியே அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா? எவ்வளவு சந்தோஷம் இப்ப சொல்லுங்க. அப்ப என்ன சொல்ல போறீங்க உங்களோட மகன் குருபரன் ஃபேமிலி அவைகளுக்கு? நன்றி என்று சொல்லுவோம். வேணா ரைட். அதாச்சும் அன்பான மகன், அழகான மகன் அவையில் ஆசைப்படினம். நீங்க 2 பேருமே இன்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் உங்களோட குடும்பத்தாரோட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லி அவையில் ஆசைப்படினம்.
அப்போ அவையெல்லாம் ஆசைப்படுற மாதிரி நீங்கள் 2 பேருமே இன்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களோட குடும்பத்தாரோட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லி குரூப் லங்கா ஈவென்ட் பிளானர் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நாங்களும் வாழ்த்தி கொள்கிறோம். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள், அதோட சேர்த்து இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூவா. ரைட்.